ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களிலே 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கவனிங்க, இந்த இடத்துல 2 பேரும் பார்க்கிறார்கள். வேலைக்காரனும் பார்க்கிறான், தீர்க்கதரிசியும் பார்க்கிறான். ஒரு நெருக்கமான சூழ்நிலை, எதிராக இப்பொழுது பெரிய பெரிய ஆட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ரதங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள், குதிரை வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க 2 பேருமே பார்க்கிறாங்க. அவரும் பார்க்கிறாரு, அந்த வேலைக்காரனும் பார்க்கிறான். ஆனா இவங்க 2 பேருடைய பார்வையிலையும் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வேலைக்காரன் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே எதிரியைத்தான் பார்க்கிறான். தனக்கு முன்னாடி நிற்கிற எதிரியை பார்த்துட்டான். ஐயோ, ரதங்களோட வந்து நிற்கிறாங்க, குதிரை வீரர்களோட வந்து நிற்கிறாங்க. ஆனா தேவனுடைய மனுஷன் எதிரிய பார்க்கல. யாரை பார்த்தான் அப்படின்னா, அக்கினிமயமான குதிரை வீரர்களோடு நிற்கிறவர்களை. அதான், இதோ இராணுவம் குதிரை ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அப்பொழுது அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நீங்கள் 17வது வசனத்தினுடைய பின்னணியை வாசிக்கும் போது, அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எலிசா வெளியே வந்து பார்க்கும்போது அவனுடைய கண்ணுக்கு எதிரி தெரியல, தன்னை காப்பாற்ற வந்த தேவனுடைய தூதர்கள், அக்கினி ரதமான குதிரை வீரர்களோடு இருக்கிற அந்த சேனையை அவன் கண்டான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை, இந்த ஜெபத்திலே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ்டர், என்னை சுற்றிலும் அந்த பிரச்சனை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. உங்களை சுற்றி அந்த பிரச்சனை மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அப்படியே கண்ணை நிறைய பேருக்கு கண்களை மூடி தூங்குறதற்காக ஆயத்தப்படும் போது கூட பாருங்க, கண்ணு தான் மூடி இருக்கும், ஆனா சிந்தைக்குள்ள அவங்களுடைய பிரச்சனை தான் ஞாபகம் வரும். அப்படியே கண்ணு பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கும், வெளியே போனா பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கும். ஐயோ, என் கண்ணில் முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு மட்டும்தான் தெரியுது, தோல்வி மட்டும்தான் தெரியுது. அப்படி என்கிற அந்த காரியத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய கண்கள் பிரச்சனையை பார்க்கிறதை நிறுத்தட்டும், தேவையை பார்க்கிறதை நிறுத்தட்டும், அந்த எதிரியான மனுஷனை பார்க்கிறத நிறுத்தட்டும். எப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்றால், நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் எப்பொழுது விடுதலை கொடுப்பார் என்றால், நீங்கள் எப்பொழுது பிரச்சனையை பார்க்கிறதை நிறுத்தி அந்த பிரச்சனையின் நடுவிலே இருக்கிற தேவனை நீங்கள் பார்க்கிறீர்களோ, அப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது என்று நான் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறுத்துங்க, பிரச்சனையை பார்க்கறத நிறுத்துங்க, தேவையை பார்க்கறது சரி இருக்கட்டும், அதை விடுங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. நீங்கள் வேதத்தில் ஜெயித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா, அவங்க பிரச்சனையை பார்த்ததுனால அல்ல, பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தரை பார்த்ததுனால தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க பெரிய வெற்றி அடைந்தார்கள், வேற எதனாலையுமே இல்லை, வேற எதனாலையுமே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க நான் விரும்புகிறேன். உன்னுடைய கண்கள் நேராய் நோக்க கடவது, உங்க கண்கள் என்ன பார்க்கட்டும். வேதம் சொல்லுது, அவ்வளவு பெரிய அக்னி, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல 7 மடங்கு அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா அங்க கொண்டு போய் போனவங்க செத்து விடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இல்ல இல்ல, அங்க ஒருத்தர் காப்பாற்றுவதற்காக அங்க நிற்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர், நீங்கள் உங்கள் கண்களுக்கு தென்படாத ஒருவர், நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன் சிஸ்டர், பிரதர், அந்த பிரச்சனையின் நடுவில் இருக்கிறார், அந்த தேவையின் நடுவில் இருக்கிறார். நீங்க தான் அவரை பார்க்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி இப்பொழுது செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள்.
அங்கே பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது, இங்கே செங்கடல் எதிராய் நிற்கிறது. அவர்களுடைய கண்களுக்கு பார்வோனும் செங்கடலும் மட்டும்தான் தெரிகிறார்கள். பார்வோனுடைய சேனை செங்கடல் மட்டும்தான் தெரிகிறது. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள், எங்களுக்கு எகிப்திலே பேதர் குழிகள் இல்லை என்றா இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே கத்துறாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, அந்த அவங்களுக்கு அவங்க கண் இது ரெண்டையும் தான் பார்த்துருச்சு. ஆனா ஆண்டவர் செங்கடலின் நடுவிலே அவர்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருந்தார். நான் நம்புறேன் அதன் நடுவில் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அப்படித்தான் சொல்லுகிறேன். உங்க கண்ணு அங்க பாக்குது, உங்க கண்ணு பின்னாடி பாக்குது. இந்த பக்கமும் வழி இல்லை, இந்த பக்கமும் வழி இல்லை, இந்த பக்கம் நெருக்கம், இந்த பக்கம் நெருக்கம். உங்க கண்ணு இது ரெண்டையும் தான் பார்த்துட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உங்க கண்கள் பார்க்கிறது பொய், இன்னொரு வழி இருக்கிறது, இன்னொரு தேவன் இருக்கிறார். அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனை, உங்க மகளுடைய பிரச்சனை, உங்க மகனுடைய பிரச்சனை, அந்த பிசினஸ் பிரச்சனையில ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், ஒருவர் அங்கே வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், ஒருவர் அங்கே காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார், ஒருவர் ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு நிற்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், உங்களை நான் பார்க்கணும், நீங்க அந்த பிரச்சனை நடுவில் நிற்கிறத நான் பார்க்கணும், இந்த தேவை நடுவில் நிற்கிறத என் கண்கள் பார்க்கணும்னு நீங்க ஜபிக்க ஆரம்பிப்பீர்களே, ஆனால் உங்க கண்களை ஆண்டவர் திறப்பாரு. நீங்க பார்ப்பீங்க, அந்த செங்கடல் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து போக பண்ணினவர் உங்களையும் இந்த சூழ்நிலையின் நடுவே நடந்து போக பண்ணுவார், நடந்து போக பண்ணுவார். என் தேவன் அவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளே. சோ நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை நெருக்கமான சூழ்நிலையில உங்க கண்கள் நெருக்கத்தை அல்ல, பிரச்சனையே அல்ல, யாரை பார்க்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையின் நடுவிலே நமக்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தரை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, எல்லாருமே லாசருவை மரித்தவர்களாய்த்தான் பார்த்தார்கள். அதான் லாசரு மரிச்சு போனான், லாசரு மரிச்சு போன, மரியாள் எல்லாருமே லாசரு மரிச்சு போனவங்களா தான் பார்த்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இயேசு அப்படி பார்க்கல. இயேசு எப்படி பார்த்தாரு அப்படின்னா, அவனுடைய சீசரிடத்துல சொல்லும் போது சொல்றாரு, அவனை நான் எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்றேன். அவனை அவன் தூங்கிட்டு இருக்கிறாப்பா, நான் எழுப்ப போறேன். அவருடைய பார்வையை பார்த்தீர்களா? இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படித்தான் கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா! நெருக்கமான சூழ்நிலையில உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கத்தை அதை விட்டுட்டு உதவி செய்கிற ஒரு தேவனை இன்றைக்கு உங்கள் கண்கள் பார்க்குமே ஆனால், இன்றைக்கு உங்கள் கண்கள் பார்க்குமே ஆனால் பெரிய அதிசயத்தை, பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள். கோலியாத்தை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தாவீது கோலியாத்திற்கு முன்பாய் போய் நிற்கிறார். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் கோலியாத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஜனங்கள் கோலியாத்தை பார்க்கிறார்கள், சவுல் ராஜா கோலியாத்தை பார்க்கிறான், எல்லாருமே கோலியாத்தை தான் பார்க்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் யாரை பார்த்தான் அப்படின்னா, கோலியாத்தை மட்டும் பார்க்கலங்க, கோலியாத்தை ஜெயிக்க போகிற கர்த்தர் கோலியாத்துக்கு பின்னாடி நிக்கிறதா அவன் பார்த்தான். நீங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அடிக்கடி திருச்சபையில் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நீங்கள் கோலியாத்து எப்படி விழுந்தான் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுது, முகம் குப்புற விழுந்து செத்தானா, முன்னாடி அப்படி விழுந்து. ஆனா இந்த இந்த நீங்க படத்துல பிக்சர்ல கூட பார்க்கும்போது, தாவீது தன்னுடைய கவனில் கல்லை வைத்து சுத்தி அடிக்கும் போது அவனுடைய நெற்றியில் அது பற்றிச்சாம். பொதுவாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த பக்கத்துல இருந்து இப்படி தட்டுனா அடிச்சா எல்லாரும் இப்படி பின்னாடி தான் விழுவாங்க, யாரும் முன்னாடி விழ மாட்டாங்க. ஆனா கோலியாத்து முன்னாடி விழுந்திருக்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, முன்னாடி தாவீது அடிச்சிட்டான், பின்னாடி கர்த்தர் அடிச்சிட்டார், பின்னாடி கர்த்தர்னு ஒரு தட்டு தட்டுனார், அதனால முன்னாடி விழுந்திருக்கிறார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தாவீதை போல அப்படிப்பட்ட அறிவு உங்களுக்கு வேண்டும், அப்படிப்பட்ட அறிவு உங்களுக்கு வேணும். என்ன அறிவு வேணும்னா, நான் கோலியாத்தை மட்டும் பார்க்க மாட்டேன், கோலியாத்தை ஜெயிக்க போகிற கர்த்தர்
அதன் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நெருக்கத்தில் இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விசாலத்தில் வைக்க போகிறார். உங்கள் நெருக்கம் வெகு சீக்கிரத்தில் மாறப்போகிறது. நீங்கள் அநேகருக்கு சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். வழியே இல்லை என்று நினைக்கிற அநேகருக்கு ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இல்லை, வழி உண்டு. 7 வழி அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிற வழி இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தர் திறந்த வழியை யாராலும் அடைக்க முடியாது. வழி உண்டு. நீங்கள் நினைக்கிறீர்கள் இனி வாசல் இல்லை, இனி வழி இல்லை, இனி வழியே இல்லை, எல்லா வழிகளும் போனது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, வழி உண்டு. ஆண்டவருடைய வழிகள் உங்களுக்கு தெரியாததுனாலே இல்லை என்று நினைக்காதீர்கள். எஸ் லார்ட். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ராஜா, என் கண்களை திறந்தருளும் என்று கெஞ்சுங்கள். இந்த சத்தத்தை யார் கேட்கிறீர்களோ அவர்கள் சொல்லுங்கள், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா, என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்த ஆகார், வனாந்தரத்திலே அவள் அலைந்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லையா? வேதம் சொல்கிறது தண்ணீர் அங்கேதான் இருக்கிறது. ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். அவ தண்ணீரை பார்த்துட்டா. இன்றைக்கும் இந்த ஜெபத்திலே ஆண்டவர் உங்க கண்களை திறக்கும் போது உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும்.